அரைச்ச பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கோங்க. மறுபடியும் முதல்ல இன்க்ரீடியன்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆயில் வந்து சூடு பண்ணிவிட்டு ஒரு சிட்டிகை சீரகம், ஒரு சிட்டிகை வெந்தயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2 கைப்பிடி சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, ஒரு 10 தேங்காய் நல்லா பொடியாக நறுக்கி எண்ணெயில் நல்லா வணக்கிக்கோங்க. 4 தக்காளி பழம் இல்லைன்னா 5 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. பழுத்த தக்காளி நல்லா பொடியாக சின்ன தக்காளியாக சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு சொல புளி சேர்த்து நல்லா வணக்கி நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டு மறுபடியும் வானலில் எண்ணெய் ஊற்றி இடித்த சுண்டைக்காய் வந்து தேவையான அளவு எடுத்து அதை வந்து உரலில் போட்டு இடிச்சுக்கோங்க. அதை வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கு தேவையான உப்பு, தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கினதுக்கப்புறம் அரைச்சி பேஸ்ட்டை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிங்க அப்படின்னா சுண்டைக்காய் குழம்பு ரெடி. இதே மாதிரி வெண்டைக்காய், பாவக்காய் மாதிரி எந்த காயாக இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதான் சுண்டைக்காய் குழம்பு, உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி. இந்த மாதிரி சம்மர் டைமில் இந்த மாதிரி சுண்டைக்காய் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஃப்ரை பண்ணியும் சாப்பிட்லாம். சுண்டைக்காய் வத்தல் கடிச்சிட்டு சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வரணும் அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை என்னோடய ஐக்கான்ஸே வருமான ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். என்னோடய ஃபுல் வீடியோஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.